உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜயகாந்த் இப்ப கேப்டன் விஜயகாந்த் இறந்தாரு இல்லையா, அவருக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்கன்றது நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளவுதான், இது உங்களுக்கான கொஸ்டின். ஓகேவா? நீ தேடி தெரிஞ்சு வேண்டியதுதானே. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து விருது வந்து கண்டிப்பா ஒரு டாபிக் உண்டு. கரண்ட் அஃபேர்ஸ்ல விருதுகளை பத்தி விருதுகள் பார்த்தோம்னா இந்த மாதிரி பத்ம விருது. ஓகே, இந்தியாவில் என்ன கொடுப்பாங்க? இந்தியாவில் உயர விருது என்ன? பாரத ரத்னா சொல்லுங்க. ஸோ அதெல்லாம் எதுக்கு இல்லாமன்னா பத்ம விருதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தாமரை விருதுகள், பத்மனால என்ன தாமரை விருதுகள். ஸோ அதில் பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ, ஓகே, இதெல்லாம் வந்து இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த விருதுகள் பார்க்கணும். இந்த விருதுகள் பிளஸ் ஞானபீட விருது. இதுவே ஓகே, இலக்கியத்தில் என்ன விருது? இந்தியாவில் உயர விருது என்ன? ஞானபீட விருது. அதுக்கப்புறம் சாகித்ய அகாடமி. ஓகேவா? ஸோ இந்த வருஷம் ஞானபீட விருது என்ன, சாகித்ய அகாடமி என்ன, பத்ம விருதுகள் என்ன. அப்புறம் நம்ம தமிழ்நாடு, இதெல்லாம் இந்திய அளவில். அதே தமிழ்நாடு அளவில் எடுத்துன்னா திருவள்ளுவர் விருது, அம்பேத்கர் விருது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விருது கொடுத்துருப்பாங்க இல்லையா. பெரியார் விருது, பாரதிதாசன் விருது, பாரதியார் விருது, கம்பன் விருது. ஸோ இந்த மாதிரி விருதுகள்லாம் என்ன பண்ணணும்? பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பத்ம விருதுகள் பார்க்குறோம். பத்ம விருதுகள் 2024 மொத்தம் எத்தனை கொடுத்துருக்கான்? 132 கொடுத்துருக்கான். ஓகே, அந்த 132ல பாரத ரத்னா, ஓகேவா, இந்தியாவின் உயர் விருதுன்னா பாரத ரத்னா. அதாவது வந்து அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? இந்திய மாமணி. ஓகே, இந்திய மாமணி விருது மொத்தம் எத்தனை? 5. ஓகே, பாரத ரத்னத்துல 5 கொடுத்துருக்கான். ஓகேவா? அது இல்லாம பத்ம விருதுகள் என்னென்ன கொடுத்துருக்கான் பார்த்தோம்னா, பத்மஸ்ரீ தமிழ்ல என்ன சொல்லுவோம்? தாமரை திரு. ஸ்ரீனால என்னத்தான்? பத்மனா தாமரை தான். தாமரை திரு 110 விருதுகள். எத்தனை? 110. பத்மபூஷன், பத்மபூஷன். ஓகே, பத்மபூஷன் என்ன சொல்லுவான்? தாமரை அணி. தாமரை அணி விருதுகள் எத்தனை? 17. ஓகேவா? அதுக்கடுத்து பத்ம விபூஷன். பத்ம விபூஷனா தாமரை செவ்வணி. ஓகே, முதல் விருது என்னன்னா பாரத ரத்னா, பெரிய விருது. அதுக்கடுத்து பத்ம விபூஷன், தாமரை செவ்வணி. அதுக்கப்புறம் தாமரை அணி, அதுக்கப்புறம் தாமரை திரு. மொத்தம் எத்தனை பார்த்தோம்னா 132 விருது. ஸோ இந்த 132 விருதுல நம்ம எக்ஸாக்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வருது? பாரத ரத்னா. ஓகேவா? ஸோ பாரத ரத்னா 1. கஸ்தூரி தாக்கூர். ஓகே, யாரு பேர் வைக்கிற? கஸ்தூரி தாக்கூர். இது யாருன்னா பீகார் முன்னாள் சிஎம், பீகாரோட முன்னாள் முதல்வர். இவர் இறந்துட்டார். ஓகேவா? ஸோ இப்போ மோஸ்ட்லி இருக்கிறவங்க என்ன பண்ணிருப்பாங்க? இறந்துருப்பாங்க. பாரத ரத்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ பாரத ரத்னான்னும் போது யாருக்கு கொடுத்துருக்காங்க? இப்போ பீகாரோட முன்னாள் முதல்வர் இவருக்கு ஒரு பாரத ரத்னா. இவர் வந்து ஜன் நாயக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜன்னா மக்கள் நாயகன் அப்படின்னு இவருக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் வந்து லால் கிருஷ்ணா அத்வானி. ஓகே, லால் கிருஷ்ணா அத்வானி, அதாவது அத்வானி. ஓகேவா? அத்வானி யாருன்னா இதுக்கு முன்னாடி என்ன வந்தாரு? துணை பிரதமரா இருந்தாரு. ஓகே, என்ன வந்தாரு? துணை பிரதமர். அவருக்கும் கொடுத்துருக்காங்க. PV நரசிம்மராவ். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். யாரு? நரசிம்மராவ். இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கை ஒன்று பார்த்துருமா? இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கை புதிய 1991 மன்மோகன் சிங் கொண்டு வந்திருப்பாரு. மன்மோகன் சிங் வந்து அப்ப என்ன இருப்பாரு? நிதி அமைச்சரா இருந்திருப்பாரு. நரசிம்மராவ் தான் என்ன இருப்பாரு? பிரதமரா இருந்திருப்பாரு. புதிய தொழில் கொள்கை அப்படின்னு சொல்லி 1991 உலகமயமாதல், தனியார்மயமாக்கல், தாராளமயமாக்கல், அது பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை கொண்டு வந்தது யாரு? PV நரசிம்மராவ். ஓகேவா? சரி, அவரு என்ன முன்னாள் PM, முன்னாள் பிரதமர். ஓகேவா? ஸோ அவருக்கு என்ன கண்டிப்பா இவர் கேட்கலாம். இவரோட கொள்கை எப்பனா 1991. ஓகே, தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல். ஓகேவா? இவர் யார் இருப்பா? மன்மோகன் சிங் வந்து அப்ப நிதி அமைச்சரா இருந்திருப்பாரு. இவர் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? அந்த கொள்கையை கொண்டு வந்தது புதிய பொருளாதார கொள்கைன்னு. அடுத்து வந்து சௌத்ரி சரண் சிங். இவர் யாரு? இவரும் முன்னாள் பிரதமர். ஓகே, சௌத்ரி சரண் சிங் இவரும் முன்னாள் பிரதமர். இவருக்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா கேட்கக்கூடிய என்னவா இருக்கும் பார்த்தோம்னா, அந்த PV நரசிம்மராவையும் MS சுவாமிநாதன், இவங்க 2 பேரும் சிலபஸ்ல அடிக்கடி பார்ப்போம். MS சுவாமிநாதன் யாரு? இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை. யாரு? MS சுவாமிநாதன். அதே உலக அளவுல பசுமை புரட்சியின் தந்தை நார்மல் போலாக். ஓகேவா? ஸோ நார்மல் போர்லாக் அவர் தானே பசுமை புரட்சியின் தந்தை உலக அளவுல. இந்தியாவுன்னு பார்த்தா MS சுவாமிநாதன். ஸோ இவங்கெல்லாம் நம்ம சிலபஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? கொஸ்டினா கேட்கத்தான். சரி, இதை விட்டு சிலபஸ்ல நம்ம புக்ல பாரத ரத்னா எங்கெல்லாம் படிப்போம்? அம்பேத்கர். சார், அம்பேத்கர் 1990. ஆனா எப்ப இறப்பாரு? 1956 இறந்திருப்பாரு. ஆனா எப்ப கொடுத்திருப்பாங்க? 90. ஓகே, 1. வேற 1988 எம்ஜிஆர் எப்ப இறப்பாரு? 1987 இறப்பாரு. 1988 எம்ஜிஆர் கொடுத்திருப்பாங்க. வேற காமராஜர் 1975 இறந்திருப்பாரு. 1976 என்ன பண்ணிருப்பாங்க? அவருக்கு கொடுத்திருப்பாங்க. பாரத ரத்னா கொடுத்திருப்பாங்க. வேற யாருக்காரு? APJ அப்துல் கலாம். APJ அப்துல் கலாம் எப்ப கொடுப்பாங்க? அவர் ஒருத்தர் உயிரோட முடிவு 1997. ஓகே, யாருக்கு? APJ அப்துல் கலாம். ஓகே, வேற யாராவது பாரத ரத்னா பத்தி? பாரத ரத்னா வாங்கினாங்களா? இந்திய மாமணி எப்போ வருஷம் கொடுத்துருக்காங்களா? 1970. இந்த புக்ல இருந்தா பாத்துங்க. ஓகேவா? வேற யாரும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல பாரத ரத்னா எப்போ கொடுப்பாங்க? 1954. 1954 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ யார் வாங்கியிருப்பாங்கன்னா முதல் குடியரசு நம்மளோட ஆளுநர், சுதந்திர இந்தியாவின் முதல் ஆளுநர் ராஜேந்திர ஆளுநர், அவர் குடியரசுத் தலைவர். ஓகேவா? சரி, 1937 வந்து காங்கிரஸ்ல வந்து இது அமைச்சிருப்பாரு ராஜாஜி. ஓகேவா? யாரு? ராஜாஜி வாங்கியிருப்பாரு. சர் சி வி ராமன் சொல்றோம் இல்லையா, அவர் வாங்கியிருப்பாரு. அவர் 28 நோபல் பரிசு பெற்றிருப்பாரு. 1954 என்ன பண்ணிருப்பாங்க? பாரத ரத்னா. எக்ஸ்ட்ரா வந்து முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா
டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஓகே, இவங்க 3 பேர் எப்போ இருப்பாங்க 1954 இருப்பாங்க. ஸோ இதுதான் பத்ம விருதுகள் ஓகேவா. ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜயகாந்த் இப்ப கேப்டன் விஜயகாந்த் இருந்தார் இல்லையா, அவருக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்கிறது நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளவுதான், இது உங்களுக்கான கொஸ்டின் ஓகேவா. நீ தேடி தெரிஞ்சு வேண்டியதுன்னு விஜயகாந்த். ஸோ இது ஒரு கொஸ்டினா கூட கேட்க சான்சஸ் இருக்கு ஓகேவா. ஸோ இவ்வளவுதான். நீ பத்ம விருதுகள் மொத்தம் எத்தனை 132. அதுல பாரத நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க 5, பத்ம விபூஷன் எவ்வளவு 5, பெரிய விருதுகள் மொத்தம் எவ்வளவு 5 ஓகேவா. பத்ம ஸ்ரீ எவ்வளவு அதிகமா 110, பத்ம பூஷன் எவ்வளவு 17, மொத்தம் 132 ஓகேவா. இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சு இந்த 5 பேரை முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா. ஸோ தான் விருதுகள்.